இவ்வளவு நேரம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேலை முடிஞ்சா வர வேண்டியதானே? அந்த பிள்ளை இங்க இருந்தாலும் திட்டுற, அங்க போனாலும் திட்டுற. என்னதான் உன் பிரச்சனை? அவளை யார் கேட்டா? நான் செழியன்னு தான் கேட்டேன். இனிய வேற கூட போயிருக்கால்ல. அம்மா, இனியா? தாத்தா, ஆமா. வாமா அந்த இனியா, பேக் கொடு. என்னம்மா இவ்வளவு லேட்டு? பாட்டி அங்க ஜாலியா இருந்துச்சு பாட்டி. அதான். என்னப்பா பண்டிகை சிறப்பா முடிஞ்சதா? முடிஞ்சது தாத்தா. சரி சரி சரி. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட போறோம். ஆண்டி, அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. நீங்கெல்லாம் யாரும் வரலன்னு தான் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. விடு, நியூ இயர் அங்க கொண்டாடிடுவோம். வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரியா, சாப்பாடு என்னடி என்னடி? நீ சாப்பிட்டியா? ஈஸ்வரி வா. தாத்தா வா. சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்க? செம்மையா இருந்துச்சு தாத்தா. ஆண்டி நீங்க உட்காருங்க. இல்ல ஜெனி, எதுக்குமா? நீ உட்காரு. நீங்க உட்காருங்க. டெய்லி நீங்க தானே பண்றீங்க. இன்னைக்கு நான் சர்வ் பண்றேன். அது உட்காருங்க. மா உட்காருமா. பாக்யா உட்காரு. ம், ஹாய், பிரியாணியா? செம்ம. பிரியாணியா? பாருடா பாக்கியா, ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ஒரு வேலை மிச்சம். சூப்பர். எனக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம். நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆமா பாட்டி, நல்லா இருந்துச்சு. எனக்கு நெஞ்சு கறிக்கும். அதெல்லாம் வேண்டாம். நான் தோசை சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இருக்கு பாட்டி, சாப்பிடுங்க. எனக்கு தோசையே போதும். பாக்கியா, ம். தோசை சுட்டது இருக்குல்ல? 3 தோசை இருக்கு அத்தை. அது போதும் எனக்கு. இதுல இருக்கா? அங்கிள், நீங்க பிரியாணி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேம்மா, ஆனா கொஞ்சம் போதும். ஆ, போதும். போதுமா? போதுமா. சரியா? இனியா, கொஞ்சமாவது சாப்பிடலாம்ல? இல்லம்மா, நாங்க ஃபுல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். ஆமாமா, எனக்கும் வேண்டாம். சரியா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் நல்லபடியா இருந்துச்சா? ஆமாப்பா, சூப்பரா இருந்துச்சுப்பா. செம்ம ஜாலியா இருந்துச்சு டாடி. அங்க இருந்து கிளம்புறதுக்கே எனக்கு மனசு வரல தெரியுமா? அங்கிள் ஆண்டியும் சூப்பரா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆமாப்பா. போதும் போதும், சாப்பிடுங்க. ஏமா ஜெனே, பிரியாணி அருமையா இருக்குமா? தேங்க்யூ தாத்தா. ஜானி, பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. அம்மாவே பண்ணாங்களா? ஆமா ஆண்டி, எல்லாருக்கும் தரதுக்காக மறுபடியும் திரும்ப பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடு. இல்லனா நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? சரி, ஓகே ஆண்டி. பாட்டி, கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஈஸ்வரிங்கிற புலி புண்ணாக்க கூட திங்குமே. எங்க அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லார் கூட உட்காந்து சாப்பிடுறாங்க. தேங்க்ஸ் ஜெனி. இட்ஸ் ஓகே.
டேய் என்னடா ஜெனி அண்ணின்னு கூப்பிடு. அதெல்லாம் எனக்கு வராது. நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். ஏமா ஜெனி, ம்? பிரியாணி ரொம்ப அருமைமா. உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இதுக்கு காரணமா இருந்த அந்த இயேசுவுக்கும் ரொம்ப நன்றி. சரிக்கா, நான் கிளம்பட்டுமா? செல்வி அக்கா, பிரியாணிய மம்மி உங்களுக்கும் எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க. எடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல உங்களுக்காக. அதுக எப்பயும் லேட்டா தான் சரி சாப்பிடுங்க. அம்மா உங்களுக்குன்னு தனியா பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதான் சரி அக்கா சொன்னாங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சனி. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு எனக்கு பிரியாணி கொண்டு வந்த பாத்தியா? உனக்கு நல்ல மனசு சேனி. செல்வி அக்கா, என்ன நீங்க? இல்ல சேனி, உனக்கு சொன்னா புரியாது. என் புருஷனும் கிறிஸ்டியன் தான். நேத்து கறி எடுத்து சமைக்கலான்னு வச்சிருந்த காசை கூட அந்த ஆள் புடுங்கிட்டு போயிட்டாரு. நல்ல நாள் அதுவுமா, ஒரு நல்லது பொல்லது கூட சாப்பிட முடியாம அந்த ஆள் காசை புடுங்கிட்டு போயிட்டாரு. ஆனா நீ எங்களுக்காக பிரியாணி கொண்டு வந்த பாத்தியா? நீ நல்லா இருக்கணும் சேனி. செல்வி விடு, நீ கிளம்பு, நேரம் ஆகுதுல்ல. ம் சரிக்கா. ஆமாக்கா, உங்களுக்கு நேரமாது, பத்திரமா போங்க. ம் சரி தம்பி. செல்வி, பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. சரிக்கா, இந்தா எடுத்துக்கிறேன் நான். சரி வர்றேக்கா. ம். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் பண்ணிருக்காங்க. இங்க வர்றேன். நீங்க என்ன தான் ஜெனி? மிஸ்ஸிங். கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் வந்திருந்தா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். அங்க வந்து பாரேன். என்னாச்சு? வாக்கா. என்னடா? வாங்குறேன். வா தம்பி. வா சரி, ஜெனி. வா சீக்கிரம் போக்கா. தெரியலையே. பாட்டி, பேசாத. இருங்க, இருங்க. டேய் போகாத. இருமா, ஏய். இருமா. ஆ? ம். போ போ போ. ம். லெக் பீஸ் நல்லா இருக்கா? ம் ம். எப்படி எப்படி? புலி பசிச்சாலும் புள்ள திங்காதா? இதுல டயலாக் வேற. ஏன் அத்தை, எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. பாட்டி நல்லா இருக்கா? நான் எங்க சாப்பிட்டேன்? ஆ? வெந்நீர் போட வந்தேன், என்ன இருக்குன்னு பார்த்தேன். ஆ. எங்க அந்த பின்னாடி வச்ச கையை கொஞ்சம் முன்னாடி எடுங்க பாப்போம். போடா, நான் ஏன் இதெல்லாம் சாப்பிட போறேன்? ம். இங்க பாரு, புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுடா.
ச்சே. இது எப்படி என் கைக்கு வந்துச்சு? ஆ, தள்ளிப்படா. பாட்டி நம்மளோடய சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்றாங்க அத்தை? ஆமா ஆண்டி. அக்கா உன் மாமியா கையும் களமா மாட்டியும் கூட ஒத்துக்கிறதான்னு பாத்தியா? என்னதான் இருந்தாலும் வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைக்கா. அக்கா ம். எடுத்து மூடி போடு. ஆண்டி ம் ம் ஆ. நம்ம டப்பாவெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கோம் செல்வி. 100 கிராம் கரெக்டா பிடிக்குது பாரு. ஆமாக்கா. அக்கா கொடுங்க, நான் ஃபில் பண்றேன். ஆ? வேண்டாம்மா ஜெனி, கீழே கொட்டிட போற. ஆண்டி அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் கேர்ஃபுல்லா பண்றேன். சரி சனி போடு. ஆனா கையெல்லாம் கபகபன்னு எரியும், பார்த்து செய். நான் கிளவுஸ் போட்டுக்கிறேன்க்கா. ஆ ஜெனி கவனம், சொதப்பிடாத சரியா? பாத்துக்கிறேன் ஆண்டி. சனி நான் வேணா டப்பால போட்டு தரட்டுமா? நீங்க டப்பா மூடிய ஓபன் பண்ணி மட்டும் வைங்க. மத்தத நானே பாத்துக்கிறேன். ம் சரி. ம். வேர்க்குதுல்ல, சீக்கிரமா போட்டுடலாம். ஆண்டி நான் வேணும்னா ஃபேன் போட்டு விடவா? ஏய் வேண்டாம் வேண்டாம். மசால் பொடி காத்துல பறந்துச்சுன்னா மூஞ்சி முகரெல்லாம் எரியும். ஆமால. ஏய் பாத்து ஜெனி. ஆண்டி சாரி. சரி அதை க்ளீன் பண்ணு. ஆஹா, வேலை நடந்துட்டு இருக்கா? ம். பாத்தியா எழில், சொல்லிட்டே இருக்காம எப்படி செயல்ல இறங்கிட்டாங்கன்னு பாரு. பின்ன எங்க அம்மாவா கொக்கா? கொக்குதான். உன்னை கூடவே கூட்டிட்டு திரியறேன்ல, என்னை இப்படிதான் சொல்லுவ. மா, விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியாமா? ஆமாடா, வாங்கின விலை மொத்தமா போட்டேன். அப்புறம் இத அரைச்சது அதுக்கான காசு, அப்புறம் டப்பா வாங்கினோம்ல அதுக்கான காசு, இந்த லேபிள் எல்லாம் செஞ்சோம்ல அதுக்கான காசு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு விலை வந்துச்சு. அத 50ஆ பிரிச்சு ஒரு விலை வச்சு 50 டப்பாவை ரெடி பண்ணியாச்சுடா. அம்மா, வாங்கின விலைக்கே கொடுத்தா லாபம் வேண்டாமா? கொஞ்சமா லாபம் வச்சுதான் விலை போட்டிருக்கு தம்பி. அக்கா, நீங்க 3 பேர் வேலை செஞ்சிருக்கீங்கல்ல, கொஞ்சம் லாபம் எப்படி பத்தும்? சொன்ன ஆண்டி தான் கேட்கவே இல்ல. ஒரு டப்பாக்கு 5 ரூபாய் தான் லாபமே வருது. ஆரம்பத்துல இது போதும்ல எழிலு. அம்மா, நல்லா யோசிச்சு பாரு, 3 பேர் வேலை செய்றீங்க, எப்படி பத்தும்? இந்த ஒரு தடவை இப்படி கொடுப்போம்டா. டேஸ்ட் புடிச்சு வாங்க வச்சுட்டா
அப்புறம் நிறைய வாங்குவாங்கல்ல. ஆ வாங்குவாங்க வாங்குவாங்க. ம், அது இடம் கரெக்டா இருக்கா? ம். அதை எடுத்துரு. இந்தா. டேய் எழிலு, ம்? உள்ள ஃபேன் மெதுவா சுத்துது, அது என்னன்னு பாருடா. ம் சரி பாட்டி. ஐயோ, என்ன இப்படி வேர்க்குது? அத்தை போடாதீங்க. ஐயோ, ஐயோ பாட்டி. எல்லாத்தையும் மூடுங்க. மூடுங்க. அச்சோ பாட்டி, ஏமா அப்படி பண்ணீங்க? அறிவே இல்லையா அத்தை உங்களுக்கு? ஃபேனை போடுறீங்க. என்ன சொன்ன? மன்னிச்சிருங்க அத்தை. உங்க உங்க கால் எங்க இருக்கு? ரொம்ப முக்கியம். போய் ஃபேன் ஆஃப் பண்ணு. எங்க வராதீங்க, அங்க மிளகா துள்ள பறக்குது, போங்க. ஏமா என்னம்மா இது? எல்லாரும் மிளகா பொடியை பேக் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டி வந்து ஃபேனை போட்டாங்க தாத்தா. ஏமா போங்கம்மா, முதல்ல போய் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கழுவிட்டு வாங்கம்மா. போங்க போங்க, போய் நல்ல கண்ணை கழுவிட்டு வாங்க. போங்க போமா பாக்கியா, நல்ல கண்ணை திறந்து தண்ணியில காட்டுமா. அப்பா ஏய், மிளகாத்தூளை டப்பால போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுது இல்ல? எதுக்கு ஃபேனை போட்ட? தெரியும்டி, நீ வேணும்னு தான் போட்டிருப்ப. பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி முழிக்கிறத பாரு. இதுக்குதான் இதெல்லாம் இங்க செய்ய வேண்டாம்னு சொன்னேன். ம்? வீடுனா ஃபேன் போடதான் செய்வாங்க. நீ போடு, முறிக்கிறேன் கைய. யாராவது ஹால்ல வச்ச மசாலா பொடி பேக் பண்ணுவாங்களா? ஏய் தெரியும்டி, இந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிடாத. ஹே, குறை சொல்ல வந்துட்டாரு. என்னம்மா, கண்ணெல்லாம் சரியாயிடுச்சாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அக்கா, ஒரு 100 கிராம் பொடியாச்சும் பறந்துருக்கும் போல இருக்கேக்கா. ஆமாடி. பாட்டி நீங்க வேணும்னே தானே ஃபேன் போட்டீங்க. டேய், நான் எதுக்குடா வேணும்னு போடுறேன்? புழுக்கமா இருந்தது அதனால போட்டேன். புழுக்கம் ஆ? போங்க போங்க சும்மா. சரி விடுடா. டேய், உங்க அம்மா மாதிரியே பேசாதடா நீ. அக்கா, வேலை செஞ்சு டயர்ட் ஆனது பத்தாதுன்னு இப்ப கண்ணு எரிஞ்சு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு காப்பி தாயேன். ஏன் காஃபி? நான் வேற ஏதாவது பண்ணி தரவா? ஆ? என்ன எல்லாரும் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, நான் போய் கேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். கேக்கா? ஐயோ, ஜஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா? அம்மா கேக் தானே பண்ண போறேன்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? தம்பி, உங்களுக்கு அவங்க வரலாறு தெரியாது, அதான் இப்படி கேக்குறீங்க. வரலாறா? செல்வியக்கா, ஏம்மா, அன்னைக்கு சப்பாத்தி பண்ணிய அந்த மாதிரியாம்மா? தாத்தா வேண்டாம்மா, உனக்கு எதுக்கு பாவம் சிரமம்? பாக்கியா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா, நீ பேசாம உட்காரு. இல்ல தாத்தா, நான் கேக் பண்றேன். ம்? இப்போ உடனே பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா, நான் மைதிலி அக்கா வீட்லயே போய் காப்பி குடிச்சுக்கிறேன், வர்றேன். செல்வியக்கா, இருங்க. என்னம்மா மிரட்டுற? நான் கேக் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போகணும், சரியா? ஏதாவது பண்ணி மறுபடியும் கிச்சனை குப்பையாக்க போறியா? இல்ல பாட்டி, நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஜெனி வேண்டாமா?
ஆண்டி டோன்ட் வரி, நான் பண்றேன் ஆண்டி. அம்மா அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, பண்ணட்டுமே. அது இல்லடா. ஆண்டி ஜெனி, கேக் செய்யறதுக்கு இந்த எசன்ஸ் சோடாலாம் வேணும்ல, அதெல்லாம் வீட்ல இல்லம்மா. ஆண்டி அதெல்லாம் நான் வீட்ல இருந்து வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ, மாவு முட்டை இது 2 மட்டும் போதும். இப்ப நான் ஒரு 1 ஹவர்ல வந்துடுறேன், சரியா? ஆண்டி அவன் எங்க இருக்கு? அவனா? ஆ, எவம்மா? பேக் பண்றதுக்கு ஓவன் எங்க இருக்கு ஆண்டி? அதெல்லாம் நம்ம வீட்ல இல்லம்மா. சரியா போச்சு. ஆமா, அதெல்லாம் தான் இல்லையே, இப்போ எப்படி கேக் பண்ணுவ? ஓவன் தானே இல்ல, எங்க வீட்ல 2 இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வரேன். இப்போ குக்கர் இருக்குல்ல, அதுல பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ்.